இப்போ எக்கானமியில் ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். கால் மனி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்குறது. இப்போது ஏ அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, பி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. இப்போ ஏன்ற பேங்க்குக்கிட்ட வந்துட்டு அதிகமாக காசு இருக்குது, பீன்ற பேங்க்குக்கு வந்துட்டு காசு வந்துட்டு தேவைப்படுது. அப்போ இவங்க ஒரு 14 டேஸ் இல்லாட்டி வந்துட்டு ஓவர் நைட்டில் கூட வந்துட்டு இவங்க காசை வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த காசை இவங்க அந்த ஓவர் நைட்லேயோ இல்லை 14 டேஸ்க்கு உள்ளேயோ அவங்க வந்து வட்டியோட திருப்ப கொடுத்துடணும். இதுதான் வந்துட்டு கால் மனி. எங்கல்ஸ் லா அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ப்ரியாரிட்டி வந்துட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் போதில், அதாவது முன்னுரிமை மாறாத போது நம்மளோட இன்கம் அதிகரிச்சதுன்னா நம்ம உணவிற்காக செலவிடப்படும் பங்கு வந்துட்டு குறைந்து கொண்டே செல்லுமா. அதுக்கப்புறமா கருப்பு பணம் அப்படின்றது கணக்கில் காட்டப்படாத பணத்தை கருப்பு பணம். கள்ளப்பணம்னா சட்டத்திற்கு புறம்பான பணம். நுகர்வோர் எச்சம் அப்படின்னா என்னென்னா, இதை கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பொருளை 500 ரூபாய்க்கு வாங்க நினச்சிருப்போம், ஆனால் அந்த பொருளோட உண்மையான விலை வந்துட்டு 400 ரூபா தான். அப்போ வந்துட்டு இந்த 100 ரூபா அப்படின்றது தான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ், அதாவது நுகர்வோர் எச்சம். பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது என்னென்னா, நான் ஒரு நாட்டோட அறிவு சார்ந்தவர்கள் வந்துட்டு வேறொரு நாட்டில் போய் வேலை பார்க்குறது தான் பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக டாக்டர்ஸு, அப்புறம் இன்ஜினியர்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா பயான்சி, அதாவது மிதக்கும் வரி அப்படின்றது என்னென்னா, நம்மளோட கவர்மெண்ட்டு இன்ஃப்ளேஷனை வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதப்ப இன்கம் டேக்ஸையும் ஆர்கனைசேஷன் மேலே இருக்கிற டேக்ஸையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த பயான்சி, அதாவது மிதக்கும் வரி.